கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற இறைமக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்திலே பிரியமுள்ளதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு மீண்டுமாக வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவரிலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பானவர்களே, என்னை பேச தகுதிப்படுத்தின கடவுளை நான் போற்றுகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்புக்குரிய சபையின் ஆயருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகள் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர். திருப்பதிலே எனக்கு பல காரியங்களை உதவி செய்தவர். அது இல்லாமல் நிறைய சத்திய ஞானம் கொண்டவர். திருச்சபையை கர்த்தருடைய ஒழுக்கத்தோடும் நீதியோடும் நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு ஆயர். அதே போல் அவருடைய குடும்பத்தார், அவருடைய அருமையான துணவியார் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் என்னுடைய தங்கைக்கு அவங்க வகுப்பு தோழியை இங்கே இருக்கிற நம்முடைய செயின்ட் ஜோசப் கத்தோலிக்க பள்ளியிலே என்னுடைய தங்கைக்கு வகுப்பு தோழியாக இருந்தவங்க. ரொம்ப அன்பாக எங்கள் தங்கச்சிக்கிட்ட இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க, அறிவான பிள்ளைங்க, நம்ம திருச்சபைக்கு வந்திருக்குது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். கர்த்தரவளை இந்த இடத்துல பலுகி பெருகி பல ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வாராக. நம்முடைய திருவிருந்து உதவியாளர் மற்றும் நம்முடைய செயலர், பொருளர், செயற்குழு உறுப்பினர்கள், ஐக்கியக்குழு பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்களுடைய குடுவாஞ்சேரி குரு செக்ரட்டரி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய செக்ரட்டரியும் என்னுடைய நண்பர் தான், சாம் அவர்கள். பள்ளியில் எனக்கு ஒரு செட் அவரை கூட அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, இந்த திருச்சபை உண்மையிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் என்னுடைய திருப்பணிக்கும் அதிகமாக உதவி செய்திருக்கிறது. என்னை பிழைப்பூட்டி இருக்கிறது, போஷாக்கூட்டி இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திருச்சபையில் தான் நான் சண்டே ஸ்கூலில் இருந்து, யூத்தில் இருந்து, கொயரில் இருந்து நான் அப்படி வளர்ந்து அதனுடைய திருப்பணிக்கென்று நான் வந்தேன். என்னுடைய எல்லா திருப்பனுடைய உருவாக்கத்திலும் உண்மையிலே இந்த திருச்சபை சிறு பிராயத்திலிருந்தே எனக்கு ரொம்ப உதவி இருக்குது. நம்முடைய திருச்சபை இறை மக்களை ஆண்டவருக்கேற்ற மக்களாக, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மக்களாக உருவாக்குவதில் சாட்சி பகர்ந்திருக்கு. எல்லா திருச்சபைக்கும் முன்பாக சாட்சி பகர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அன்பான திருச்சபை. மிகவும் இங்கே இருந்த எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்லேருந்து, யூத்தை நடத்தின அண்ணங்கள்லேருந்து, கொயரில் இருந்தவங்கலேருந்து எல்லாருமே நான் திருப்பணிகளை நடத்தி கொண்டு சென்ற எல்லாருமே, ஆயர்கள் முதற்கொண்டு எல்லாருமே சரி, ரொம்ப டெடிக்கேட்டடோடு ரொம்ப தங்களை அர்ப்பணித்து தான் இந்த ஊழியங்களை அவங்க செய்திருக்கிறாங்க. யாருமே பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக அவங்க செய்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நான் சாட்சி சொல்கிறேன், நம்ம சபையில் அப்படி இருந்ததில்லை. அப்படி வளர்ந்த சபை தான் இந்த சபை. அதனால் தான் நம்முடைய யூத்தை கூட பார்த்து சொல்கிறேன், நம்முடைய திருச்சபை யூத்துடைய பாரம்பரியமே என்னென்னா ரொம்ப திறமையானவங்க நம்ம யூத். அதே போல் ஊழிய வாஞ்சி ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. வழிநடத்தி சென்ற மென்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருப்பாங்க. நீங்களும் நல்ல திறமையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. அதே போல் ஊழிய வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பர்களே, ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே பேராயத்தில் நான் முழு ஆர்டினேஷன் பெற்று இப்போது 12 வருஷம் ஆகுது. ஆண்டவர் என்னை அன்போடும் தயவோடும் என்னை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நான் இந்த யூத்தில் கொயர்லலாம் கற்றுக்கிட்ட அந்த தாளந்தெல்லாம் பேராயத்தில், நம்முடைய பேராயம் முழுவதும் இருக்கின்ற திருப்பணிகளிலே பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார். போன ஆண்டு வந்த யூத் ராலியினுடைய சாங் வாலிபரே வாலிப வாழ்வோம் வான்னு சொல்லி ஒரு சாங்கு, அதை நான் தான் அதை கம்போஸ் பண்ண ஆண்டவர் கிருபையால். அதே போல் சண்டே ஸ்கூல் சாங்ஸ், இந்த காவிட வேணாமேன்னு ஃபஸ்ட்டு சாங் இந்த வருஷம், அதுக்கு முன்னாடி படபட பட்டாம்பூச்சி சாங், இதெல்லாம் ஆண்டவர் கிருபையால் கம்போஸ் பண்ண ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். எனவே ஆண்டவரை அதுக்காக நான் போற்றுகின்றேன். இந்த பிரசங்க பீடம் ரொம்ப பழசு. நான் சின்ன பையனில் வாயில் பால் பூட்டி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன் இந்த பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி தான். இன்றைக்கி இது மேலே நின்று பேசுகிறேன்னா அது ஆண்டுடைய சுத்த கிருபை. என்னுடைய தாயாரே, என்னுடைய தகப்பனாரே, என்னுடைய தங்கச்சியெல்லாம் நான் நினச்சி பார்த்து அவளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள்னு சொன்னால் கிறிஸ்துவை தரித்து கொண்ட வாலிபருடைய செயல்பாடுகள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அல்லது பின்பற்றுகின்ற வாலிபருடைய செயல்பாடு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள், பின்பற்றுகின்ற வாலிபர்கள் அப்படின்னா என்னங்க?
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தான் மேய்ப்பராக இருக்கிறாரா? அவரை தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு எம்மி அளவு மாறாமல் அந்த கீரி பிள்ளைகள்லாம் அவங்க அம்மா வாழை பிடிச்சிக்கிட்டு போகும் பாருங்கள். அது மாதிரி நம்ம போகிறோமா அப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னா நிச்சயமாக அது கேள்விக்குரியது தான். ஏனென்றால் சிறு வயதில் நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு காலத்துலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அப்புறம் சக்திமான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க க்ரேஸாக இருப்பான். அது ஒரு காலம். கொஞ்சம் வளர்ந்து வாலிபன் ஆகிட்டான்னா யார் முன்மாதிரியாக போகிறாங்க? நடிகர்கள், சினிமா நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாடலாக போயிடுறாங்க. வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களாகும்போது அரசியல் தலைவர்கள்லாம் என்ன ஆயிடுறாங்க, மாடலாக போகிறாங்க, அவங்கள வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நாம் யார்? நம்ம உண்மையிலே நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம நம்பி இருக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க மனுஷங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் திருமறை சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இவரால் தான் நான் பிழைக்கிறேன், இவர் என்னை காப்பாற்றிடுவார்னு சொல்லி முழுசாக உங்கள் தலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அது மிகவும் ஆபத்தானது. கர்த்தர் மாத்திரம்தான் எல்லா சூழலும் நமக்கு விடுதலையாளராக இருக்க முடியும். அவர் தான் நம்ம போஷிக்கிறவராக இருக்க முடியும். அவர் தான் நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டுவராக இருக்க முடியும். மனுஷனை நம்பி உங்கள் தலையை கொடுத்துட்டு காப்பாற்ற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் சிக்குவீங்க. ஆனால் அன்பானவர்களே, நாம் ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால், நம்ம அப்பா அம்மா கிறிஸ்தவங்கிறதுனால நாம் கிறிஸ்தவங்க கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கிறிஸ்தவங்கிறதுனால நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. நாம் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவை அனுபவிக்காவிட்டால் நாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, அந்த ஒரு கிறிஸ்து பற்றிய அனுபவம் நிச்சயமாக நம் வாலிபர்களுக்கு தேவை. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு வாழ்வுடைய ஒவ்வொரு சூழலையும் நான் ஆண்டவரை நம்பி வாழறேனா, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு பலனாக இருக்கிறார், அவரை பார்த்து பார்த்து ஓடுகிறார், அவரை நேசிக்கின்ற, அவர் எனக்கு எதோ செய்வார், அவர் எனக்கு எதனா காரியங்களை பண்ணுவார், எனக்கு உதவி செய்வார், பதவி தருவார், பணத்தை தருவார், இப்படி நம்பி ஓடுறது கிடையாது. அவர் அணுவணுவாக ருசித்து நேசித்து ஆண்டவர் நேசிக்காமல் என்ன போயிடுவாரோ? தாவீது அதுக்கு தான் பயந்தார். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தூர தள்ளாதிரும், cast me not away from thy presence, O Lord அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. அதுக்கு பயந்தார். ஆண்டவர் சொல்லுவாங்களா மக்கள், ஏய் ஒழுங்காயிரு, இல்லைன்னா சாமி என்ன பண்ணோம், கண்ணை குத்திரும். அதுக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறது கிடையாது. ஆண்டவர் நேசித்து அவர் அன்பு விட்டு விலகி போயிடுவோன்னு பயந்து தாவீது நடந்தார். அது போல ஒரு கடவுளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்போடு நேசிக்கின்ற ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். அந்த தனிப்பட்ட அனுபவம் தான் நிச்சயமாக வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு செல்லும் அன்பானவர்களே. அதனால் இன்றைக்கி வாலிபர்கள் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது. ஒரு காலத்தில் வாலிபர்கள் குடித்து சோம்பி அப்புறம் போதை அடிமையாக வாழ்க்கையே ஓடாத மாதிரிலாம் விழுந்து போனவங்க அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நல்ல சம்பாதி கற்றுக்கிட்டாங்க. காசுக்கு அவங்களுக்கு பஞ்சமே இல்லை. காசு இருந்தால் தான் இங்கே பிழைக்க முடியும், நல்லா தெரியுது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, வாலிபர்கள்லாம் ரொம்ப சுயநலவாதிகளாக இன்றைக்கி போயிருக்கிறாங்க. சுயநலம் எல்லா மோசமான பழக்கத்தை விட மிக மிக மோசமான ஒரு காரியம். தன் சொந்த தகப்பன் தாயை பார்க்க முடியாத அளவுக்கு, கவனிக்க முடியாத அளவுக்கு சுயநலமாக இன்றைக்கி வாலிபரும் போயிடுறாங்க. சுற்றி வாழ்கிற சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலையில் சுயநலமாக வாலிபர்கள் இருக்கிறார். திருச்சபையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரம், பணம், இந்த மோகத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களாக வாலிபர்கள் இருக்கிறார். எனவே உண்மையான ஆண்டுடைய அன்பை உணர்ந்து கொண்டு ஆண்டுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய ஃபோக்கஸும் எங்கே இருக்குன்னு சொன்னால் கடவுளுடைய ராஜ்யத்தின் மேலே இல்லை, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், அதுக்கு மேலே தான் இருக்குது. ஒரு காலத்துலலாம் கடைக்கு போனோன்னா, அண்ணாச்சி குசுறு கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஒரு உடச்ச கடலை, அந்த பொட்டுக்கடலை, அப்புறம் வேறு எதனா இந்த தேங்காய் துண்டெல்லாம் தருவாங்க. அந்த காலத்தில் சின்ன பசங்க அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போடானா போயிட்டு வருவாங்க. இப்போலாம் கேட்டால் தரமாட்டாங்க, அலுமை கேட்டுற போகிறீங்க. இப்போ கருவேப்பிலை கூட சில கடையில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீயாக தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த நம்ம கலோக்கியில் சொல்கிற மாதிரி கொசுருன்னு சொல்லிட்டு, அது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னால் அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருடைய கவனமும் இருக்கிறது. பணம், புகழ், அதிகாரம், இதை கடவுள் தருவார், வாங்க வாங்கன்னு சொல்லி கடை போட்டு கூப்பிடுகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் அதிகமாக இருக்கிறது. உண்மையான ஆணுடைய அன்பை சொல்லி கூப்பிடுகிறவர்கள்
யாருமே இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்கன்றது தான் வருத்தமான காரியம். கடவுளுடைய ராஜ்யம் இன்றைக்கி நமக்கு ஃபோக்கஸே இல்லை. நம்ம கூட ப்ரே பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ப்ரே பண்ணுறோம். சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம். என் பிள்ளை அன்பானவனாக இருக்கணும், பண்பானவனாக இருக்கணும், ஆவியின் கனியை பெற்றிருக்கணும். அப்படி எத்தனை பெற்றோர் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? ராஜ்யத்துடைய காரியங்களை நம்ம பிள்ளைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடி நம்ம வாங்குறோம்? அப்படிங்கிற மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அன்பானவர்களே. நான் ஒரு பாட்டு ஒன்று பாடி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. தேவையில்லாத புகழ்ச்சிகள் பெருமைகள் இவையெல்லாம் தாண்டி நம்ம ஊழியம் செய்கிறோன்னு சொன்னால் அதுதான் உண்மையான ஊழியம். மனுஷன் புகழ்வான் பாராட்டுவான்னு சொல்லி ஊழியம் செய்யாமல் கடைசியில் ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம எல்லாரும் ஊழியம் செய்கிறோன்றதை மாத்திரம் நம்ம தெளிவாக இருந்தால் நம்ம ஊழியம் உண்மையான ஊழியாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ கேட்ட அந்த திருமறை பகுதியில் சார்ந்த நம்ம அவருடைய வசனத்தை வேதத்தை தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது இருக்கிற திருமறை பகுதிக்கு நான் இப்படி பேர் வச்சுருக்கிறேன். என்னென்னா கரைபடியாத வாலிபர்கள். கரைபடியாத வாலிபர்கள். நமக்கு தெரியும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இவருடைய வரலாற்றில் அவங்க பாபிலோனில் அடிமையாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அடிமையாக இருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த வாலிபருடைய அடையாளத்தையே அங்கே இருக்கிறவர்கள் அழித்து விடுகிறார். அவருடைய உண்மையான பேர் அனனியா மிஷாவேல் அசரியா என்பது தான் அவருடைய உண்மையான பேர். அனனியான்னு சொன்னால் கடவுள் கிருபை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். யாவே இஸ் கிரேஷியஸ். மிஷாவேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் ஹூ இஸ் லைக் யாவே, கடவுளை போல் உள்ளவர் யார் என்று கேட்கின்ற ஒரு அருமையான ஒரு பெயர். அதே போல் அசரியா என்று சொன்னால் யாவே ஹேஸ் ஹெல்ப்ட், கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அருமையான அழகான அர்த்தமுள்ள பொருள்களை உடையது.
ஆனால் அந்த பெயர் அப்படியே என்ன பண்ணுறாங்க, தானியேல் சொன்னால் கடவுள் எங்கள் நீதியர், நீதி செய்பவர், அது தானியேலுடைய பொருள். இந்த பேரெல்லாம் அவங்க எப்படி மாற்றுறாங்கன்னு சொன்னால், ஷாத்ராக் அப்படின்னு சொன்னால், ஆக்கு என்பது அந்த அந்நிய கடவுளுடைய பேர், அது ஒரு நிலவு கடவுளாக இருக்கிறது ஆக்கு. ஷாத்ராக்கு அப்படின்னு சொன்னால், ஆக்கு தான் எங்களுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி, கமாண்ட் ஆஃப் அகு அப்படின்னு சொல்லி அதோடைய பேர். மேஷாக்குன்னு சொன்னால், அங்கே பாருங்கள், மிசாவேலில் ஹூ இஸ் லைக் யாவே, யாவை போன்றவர் யார் என்ற கேள்வி அப்படியே மாற்றுறாங்க. ஹூ இஸ் லைக் அகு அப்படின்னு அர்த்தம். மேஷ் அகு அப்படின்னு சொன்னால், அந்த அக்குங்கிற அந்நிய தேவனை போல உள்ளவர் யார் என்று மாற்றி சவால் விடுற ஒரு பெயராக இருக்கிறது. ஆபேத் நெகன் சொன்னால் சர்வெண்ட் ஆஃப் நெகோ. நெகோ என்பது ஞானத்தின் கடவுள். அந்த ஞானத்தின் கடவுளை அவனுடைய நான் அடிமை, அவனுடைய சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பெயர். பெல்ஷாத்சார்னு சொல்லி தானியேலுக்கிட்ட பெயருடைய பொருள் என்னன்னு சொன்னால், பேல் ப்ரொடெக்ட்ஸ் த கிங். பேல் என்கின்ற கடவுள், மார்துக் அப்படிங்கிற கடவுளுடைய இன்னொரு பேர் தான் பேல், அது பாபிலோனுடைய கடவுள், அதுதான் எங்கள் ராஜாவை வந்து காப்பாற்றுது அப்படின்ற பேர். யோசித்து பாருங்கள், நம்மள நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாள்னா வச்சுட்டோம், இந்த பேரை மாற்றி மாற்றி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அந்த பேரை வைக்காமல் இப்படி வச்சுங்க, அனனியா, மிஷாவேல், அஸ்ரியான்னு பேர் வச்சிங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க, இனிமேல் சாத்திர ஆக்கு, மேஷ் ஆக்குன்னு சொல்லி ஆக்குன்னு பேர் வச்சிடாதீங்க, அது அந்நிய கடவுளுடைய பேர். பாருங்கள், தங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள், அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை, அவர்கள் தங்களை கரைப்படுத்தி கொள்ளவில்லை. அரசனுடைய உணவு வந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விளக்கப்பட்ட நிறைய உணவு அதில் இருந்துச்சு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நிறைய இருந்துச்சு, அதனால் அதை அவங்க விளக்குறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா சைவம் அப்படின்னு நம்ம சொல்கிறல, கறி இல்லாமல், அதாவது மாமிசம் இல்லாமல் சாப்பிட்ற உணவை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைவம்னு சொல்கிறல. அது ஆக்சுவலாக சைவம்னு சொல்லக்கூடாது. சைவம் என்பது ஒரு சமயத்தினுடைய பெயர். அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் புலால் உண்ண மாட்டார்கள், கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கறி சாப்பிடாதெல்லாம் நம்ம என்னென்ன அழைக்க ஆரம்பிச்சிட்டோம், சைவம் சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது என்ன சொல்லணும், காய்கறி மரக்கறி உணவு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இப்படி அவர்கள் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல், அவர்கள் வெறும் எங்களுக்கு மரக்கறி உணவு மட்டும் கொடுங்க போதும்னு சொன்னால், அந்த கண்காணிப்பாளர் பயப்படுறான். 10 நாளுக்கு அப்புறம் ராஜா வந்து பார்க்க சொன்னார்னு சொன்னால், கடைசியில் இவங்க பொலிவு இழந்தவர்களாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு அதை மறுக்கிறார். ஆனால் அவங்க ரொம்ப தயவோடு கேட்டதுனால அவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு அந்த தாவர உணவை, மரக்கறி உணவை கொடுக்குறார். அதை சாப்பிட்டு வந்த அவங்க 10 நாள் கழித்து பார்க்குறாங்க, அரச உணவை சாப்பிட்ட வாலிபர்களை விட இவர்கள் பொலிவுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவரை நம்பி நம்ம பழைக்கிறோம். நம்ம சாப்பிட்டதுனால நம்ம பழைக்கல, நம்ம சாப்பிட்ற மருந்துனால நம்ம சுகமாக இல்லை. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒன்று வாழ வைக்குது, அது எது, ஆணுடைய கிருபை. எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க, அவங்களாம் உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு செட் ஆகுதுன்னா என்னது, அது ஆணுடைய கிருபை. எல்லாத்தையும் தாண்டி ஆணுடைய கிருபை தான் நாங்கள் நம்ம வாழ வைக்குது. அதனால் இந்த மாத்திரையில் வாழறோம், மருந்தால் வாழறோம் பயந்துட்டு உட்காந்துருக்காதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார், வாழ்வூட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் என்ன ஆகுது, இவர்கள் தங்களை கரைப்படாமல் காத்து கொண்டது நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக மாறுகிறது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனை வந்து ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா அப்படிலாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த நிறைய மீம்ஸ்லாம் வரும் பாருங்கள், அவங்க வந்து மில்லியனல் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மில்லியனல் கிட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற இந்த ஜென் எக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் மாறி இருக்குது, நிறைய காரியங்கள் விஷமாக மாறி இருக்கிறது. அதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். முதல்ல சோஷியல் மீடியாவில் பசங்க மாட்டிக்கிட்டு தங்களுடைய நேரத்தை இழந்து, தங்களை அடையாளத்தை இழந்து போய் கிடக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய மோசமான பாவமான காரியங்கள்லாம் வந்திருக்கு. அதை ரொம்ப நியாயமானதாக, டீசெண்டாக கருதுகிற ஒரு ஃபேஷனை, ஒரு ட்ரெண்டை உருவாக்கி வச்சுருக்குது. உள்ளே போய் மாட்டின தொட்ட நீ கெட்ட. ஆனால் அன்பானவர்களே, இப்படி உலகம் எப்படியாவது நம்மை கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு நூதனமான வழியில், ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி வழியில் நம்ம வந்து ஏமாற்ற நினைக்கும். ஆனால் நாம் ஒன்று தெரிஞ்சுக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன சொன்னால், சங்கீதம் 128 நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாயா, அப்பொழுது நம்ம சேர்த்துக்கணும், அப்பொழுது உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கு. அப்படின்னா அர்த்தம், என் உழைப்புக்கு மீறி வர ஒரு பைசா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வச்சிங்கன்னா உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. உங்களை நம்பி உங்களை தேடி வந்து ஒருத்தங்க கூட ₹1 தரமாட்டான். அதுதான் உலகம். உலகத்தில் உங்கள் அப்பா அம்மாவை தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற நீங்கள் பார்க்குற சாமி. அவங்கள தவிர உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் நன்மை நினைக்கவே மாட்டாங்க.
அதை மொத்தம் நீங்கள் தெரிஞ்சுங்க. வாலிபருக்கு நான் சொல்கிறேன் ஒரு அன்பான தாழ்மையான ஒரு அட்வைஸ். உங்கள் அப்பா அம்மா தவிர உனக்கு நல்லது நினைக்கிற உலகத்தில் எவனுமே கிடையாது. உன்னை மானாக்கிற மயிலாக்கிற மயிலே குயிலே நான் வானத்தை என்னது நட்சத்திரத்தை உன் கையில் வேணுமா, உனக்கு இந்த ரெயின்போ நான் கையில் வந்து கொடுக்குமா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி உங்களுக்கு வரவே மாட்டாங்க. அது வாழ்க்கை கடைசியில் தான் நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க. அதனால் நம்ம உழைப்புக்கு மிஞ்சி வர காசு ₹1 கூட எனக்கு வேணாம்னு சொல்லி நினச்சின்னு சொன்னால் உலகத்தில் உனக்கு யாரும் ஏமாற்றவே மாட்டாங்க. இந்த ஆப்பெல்லாம் அந்த மாதிரி தான் உங்களை ஆசையை தூண்டி உங்களை காலி பண்ணுறவர். அப்போ அவனுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் உலகத்தால் கரைபடாதபடி நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சத்தியத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸில் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது. இப்படி ஏமாற்றி தேவையில்லாத அடிமைத்தனத்தில் உங்களை கொண்டு போய் முக்க முடியாது. தேவையில்லாத உறவுகள், தப்பான உறவுகள், சும்மா தான் இருக்குன்னு எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டவங்கிட்ட போய் மாட்டிக்குவீங்க. அவன் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். தேவையில்லாத ஃபோட்டோஸ், உங்களுடைய ஃபோட்டோஸு நீங்கள் தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க. ரொம்ப க்ளோஸ்டப்பாக இருக்கிற ஃபோட்டோஸில் என்ன பண்ணாதீங்க, கேர்ள்ஸு ஏற்றாதீங்க, வேணாம், தேவையே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், உங்களை அவர் கிட்ட வந்து பார்க்க யாருன்னா அனுமதிப்பீங்களா? மாட்டிங்கள. அப்பயும் ஃபோட்டோவில் ரொம்ப கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் போடுறீங்க, தேவையே கிடையாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உலகத்தால் கரைப்படாமல் நம்மை காத்துக்கொள்வது என்பது மிக முக்கியம். அது இந்த காலத்தில் மிக மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த ஜென்சி பாருங்கள், கரைப்படுதுன்னு சொல்லும்போது இந்த பாவமான காரியங்களை தாண்டி இன்னொரு பாவமான காரியமே இருக்குது. ஏன்னா உணவில் ஒரு சுத்தமான கட்டுப்பாடே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னு சாப்பாடை கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதை சாப்பிட்டு நம்ம சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக், சின்ன வயசுலேயே ஸ்ட்ரோக்கு, சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது. ஏன்? இந்த ஜென்ஸின்னு சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க அந்த மில்லினியல் கிட்ஸை விட சீக்கிரமாக வயசானவங்களாம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டடீஸ் ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணவில் கூட நீங்கள் கட்டுப்பாடு உள்ளவங்களாக இருங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயிகளாக இருந்தாங்க. அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? பழைய கஞ்சி, கூழ், களி சாப்பிட்டாங்க. இந்த பழைய கஞ்சி, கூழ், களி எப்படி தெரியுமா செய்வாங்க? செஞ்சு அப்படியே சாப்பிட மாட்டாங்க. முந்தின நாள் செஞ்சு அதை பானையில் புளிக்க வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அதில் குட் பாக்டீரியா உருவாகும். அந்த குட் பாக்டீரியா என்ன பண்ணும், அந்த உணவை அந்த ஓவர் நைட் அது செரிச்சிடும். காலையில் எழுந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு ஏற்கனவே செரித்த ஒரு உணவு. கடினமாக உழைக்கிறவனே செரித்த உணவு சாப்பிட்றான். நாம் என்ன சாப்பிட்றோம்? பீஸா, பர்கர்னு நல்லா ஹெவி ஃபுட்டாக வந்து அடித்து சாப்பிட்றோம். ஜங்க்கு எல்லாமே அளவு வச்சுங்க, அளவாக சாப்பிடுங்க, அளவாக உடம்ப பேணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இவங்க ஃபுட்டில் தான் இவங்க ரொம்ப மாடலாக இருக்கிறாங்க. அவ்வளோ நான்வெஜ்ஜு பயங்கர லாவிஷாக கிடச்சி கூட பார்த்த உடனே அவங்க அதை சாப்பிடாம தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவர் அவளை செழுமையாக வைத்தார். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை. ரெண்டாவது நம்ம போவோம். அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னால், நம்ம வாசி கேட்ட நற்செய்தி பகுதி 1 யோவான் 35-42 வரைக்கும். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? முதல்ல கரைப்படாத வாலிபர்னு வச்சல, இப்போ என்ன பேர் வச்சுருக்கேன்னு சொன்னால் கண்டு கொண்ட வாலிபர்கள். இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்கேன்னு சொன்னால், இந்த இயேசுடைய முதல் சீடர்கள் பேதுரு, அந்திரேயா, அப்புறம் பார்த்திங்கன்னா பிலிப்பு, நாத்தான்வே, இந்த 4 சீடர்கள் இயேசுவை மேசியாவாக 1ஆம் அதிகாரத்திலேயே ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். ஏன்னா யோவான் எழுதின நற்செய்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தில் அவர் தன் முதல் அற்புதத்தை செய்கிறார்? 2ஆம் அதிகாரம். பார்த்தீங்களா? இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன? கானா ஊரிலே திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினார். அது எந்த அதிகாரத்தில் வருது? 2ஆம் அதிகாரத்தில் வருது. ஆனால் இந்த இளம் வாலிபர்கள் யார்? இப்போ இயேசுடைய சீடர்கள்லாம் வாலிபர்கள் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இயேசுடைய சீடர்கள் எல்லாருமே 30 வயதை ஒட்டிய அரவுண்ட் 30 இயர்ஸ் வாலிபர்கள். நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க படம்லாம். இயேசுவே ஒரு வாலிபர் தான். இயேசுடைய வயசு சிறுவில் அறையப்படும் போது என்ன வயசு சொல்லுங்கள்? 33. நம்முடைய பேராய ஒழுங்குப்படி எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாலிபர்? 35 வரைக்கும் வாலிபர். உங்கள் வயசு ஒரு நம்பர் கிடையாது. நீங்கள் பெரிய ஆளானாலும் வயசை தாண்டாலும் நான் வாலிபர் நினச்சிங்க, நான் வானான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம கட்டுப்பாடு படி என்ன வச்சுருக்காங்க? 35 வரைக்கும். அப்போ இயேசு 33ன்னு சொன்னால் அப்போ அவர் யாருங்க? வாலிபர். பேதுருவும் 30 வயதை ஒட்டியவர் தான். அவர் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆனதுனால அவர் இது வயசான ஆள் நம்ம நினச்சிக்கிறோம். பேதுருடைய மாமிக்கு என்ன வந்துச்சு? ஜுரம் வந்துச்சு. அதை வச்சு அவர் வயசான ஆள் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது, அவர் வாலிபர் தான். இப்படி வாலிபர் கூட்டம் சேர்ந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்படி யாரை பார்த்து சொன்னாங்க?
யாக்கோபு யோவானை பற்றி சொன்னாங்க. அந்த வாலிபர்கள் பாருங்கள், மோசே சொன்ன அந்த நபரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பு வந்து நாத்தான்வேலுக்கிட்ட சொல்கிறார். அப்போ இயேசு ஒரு அற்புதம் கூட செய்யலை. அற்புதம் செய்யாமலே இயேசுவை மேசியாவாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? சரி, அதை விடுங்க. 2வது அதிகாரம் எடுத்துங்க. அங்கே கானா ஊரில் கல்யாணத்தில் என்ன வந்துச்சு? குறை வந்துச்சு. குறை வந்த உடனே எல்லாருடைய பார்வையும் கவனம் யார் பக்கம் போச்சுங்க? இயேசு பக்கம் போச்சு. பார்த்தீங்களா? இயேசு இதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சுருக்கிறாரா? தெளிவாக போட்டிருக்கு, இதுதான் இயேசு செய்த முதல் அற்புதம் என்று சொல்லி அதை போட்டிருக்கு. அற்புதம் செய்யாத ஒரு நபரை எப்படி அவர்கள் உதவிக்கு நாடினார்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அது தியானிக்கும் போது கடவுள் வெளிப்படுத்த ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இதுதான். என்னென்னா, இயேசு அடிப்படையாகவே இயல்பாகவே ஒரு பிரச்சனை தீர்க்கிற நபராக, ப்ராப்ளம் சால்வராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அற்புதம் செய்யாமலே உன்னாலையும் என்ன செய்ய முடியும்? எனக்கு அற்புதம் கொடுக்குற அடையாளங்கள் செய்கின்ற வரலாம் எனக்கு கிடையாதுன்னு நினச்சினா விட்டுரு, வேணாம். இயேசு அது இல்லாமலேயே ஒரு ப்ராப்ளம் சால்வராக அவர் வாழ்ந்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்தாலே எப்படி வருவானா, அவன் வந்தாலே நம்ம பிரச்சனையோடு இருந்தேன்னா அவனை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் அப்படியே இலகி போயிடும். வாடா பார்த்துக்கலாண்டா விட்றா, என்னடா பெரிய பிரச்சனை, அவன் சொல்கிறதே எப்படி தான், பார்த்துக்கலாண்டா விட்றானோ. அவன் அப்படி சொன்னும் போதே மனசு எப்படி இருக்கும்? எல்லா பாரமும் போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாம் ஆணுடைய பிள்ளைங்களா இந்த சமூகத்துக்கும் நம்ம நண்பர்களுக்கும் நம்ம திருச்சபை மக்களுக்கும் அப்படி ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வராக நிச்சயமாக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதற்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். இந்த வாலிபர்கள் அதை கண்டு கொண்டார்கள். பார்த்தீங்களா? அவங்க எந்த அற்புதத்தை நாடாமல், அடையாளத்தை நாடாமல், எந்த விதமான சிற்றின்பத்தையும் அவங்க தேடாமல் இயேசுவை மாத்திரம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய ஒரு சவால் நம்ம எல்லாருக்குமே அதுதான். இன்றைக்கி சபைகளில் வாலிபர்கள் மெதுவாக சபையில் ஊழியர்கள்லாம் ஈடுபடுறாங்க, கொள்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி அதிகார மோகத்திலே, பண மோகத்திலே வாலிபர்கள் இருக்கிறார். அது மிக மிக ஆபத்தானது. அதை அவருடையும் சீரழித்து விடும், திருச்சபையும் அது சீரழித்து விடும். நம்ம அதிகாரத்தின் மீது, பெருமையின் மீது, பணத்தின் மீது நாம் வாஞ்சி விடுவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவின் கபடற்ற அந்த அன்பின் நாம் தரித்தவர்களாக, அதுதான் கிறிஸ்துவை தரித்த வாலிபர்கள். அந்த அன்பை தரித்தவர்களாக நாம் வாழும்போது மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு பயன் தர முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் உப்பு சாரமற்று போனால் அது வீதியில் கொட்டப்பட்டு மிதிக்கப்படத்தான் அது லாக்கியின் ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படி சாரமற்ற உப்பாக நாம் மாறி போய்விடுவோம். அப்படிங்கிற எச்சரிக்கை இதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம 3வது டெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். அது நம்ம கேட்ட அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சில வாலிபர்கள் இந்த திருச்சபைக்கு ஊழியத்தை, குறிப்பாக மக்களை கவனிக்கிற அந்த ஊழியத்தை அவங்க நேர்த்தியாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்தேவான் அப்புறம் பிலிப்பு போன்ற நபர்களை எல்லாம் அதில் அமர்த்துறாங்க. திருச்சபையில் இந்த ஊழியத்தை யார் செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க? அப்போவே வாலிபர்களை நம்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாலிபர்கள் திருச்சபையுடைய முக்கியமான ஊழியத்தில் முன்பாக நிற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் மற்ற 2வது 3வது காரியத்தை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லை, வாலிபர்லாம் ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும், பெரியவங்களாம் அவங்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கணும், வழி நடத்தணும். இப்படி ஒரு காம்பினேஷனில் தான் திருச்சபை, ஆதி திருச்சபை இயங்கியது. அதே போல் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையும் இயங்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. ஆனால் வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய அழைப்பாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா அவர்கள் 12 வயது இருக்கும்போது தன்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தார்கள். எத்தனை வயசுங்க? வெறும் 12 வயசு. 18 வயசில் அந்த ஆசிரமத்தை அவங்க சேர்றாங்க. ஆனால் அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஊழியத்தை அவங்க செய்யலை, அவங்களுடைய தரிசனத்துக்கு ஏற்ற ஊழியம் அங்கே இல்லை. அப்போ 37 வயசில் அந்த ஆசிரமத்தை விட்டு அவங்க வெளியேறி என்ன பண்ணுறாங்க? அவங்க அற்புத அடையாளம்லாம் செய்யலை, இறங்கி சமூக பணி செய்தாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அவங்க செய்து அங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் அவங்க கவனித்தாங்க, அவங்கள ஆற்றுப்படுத்தினாங்க, அவங்கள சுகமாக்குனாங்க. அதே போல் இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம். இந்த மதுரையில் நாராயண கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிற ஒரு வாலிபர், அவர் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தெருக்களில் அவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தார். பாவம், இவர் யார் சாப்பாடு தரோம்? எவனோ ஒருத்தன் நினச்சானா அந்த நேரத்துக்கு யோசிச்சானா கொடுக்குறான், அவ்வளோதான். மற்றபடி அவங்க பசியிலே இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணார்? ஒரு 20 பேருக்கு தினமும் கொண்டு அவர் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸு, தயிர் சாதம்னு சொல்லி செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் 200 பேருக்கு மேலே அவர்
நிறைய உதவிக்கரங்கள் அவருக்கு உதவிக்கரம் கொடுத்து இன்றைக்கி மதுரையில் உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயான்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை அவர் லைட் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறாங்க. நம்ம நினச்சி சொன்னால் நம்முடைய சிறிய கரிசனை ஒரு பெரிய தரிசனமாக மாறும். இதை நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கிய விஷயம். நம்முடைய திருச்சபையில் சரி, நம்ம ஆவடி திருச்சபைக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்சி சர்ச், அங்கே இருக்கிற வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பேண்டமிக் டைமில், கொரோனா டைமில் அங்கே ஒரு முக்கியமான காரியம் செய்தாங்க. என்னென்னா, அங்கே ஒரு உதவி செய்கிற ஒரு பீரோ வச்சாங்க. அவ்வளோதான். நம்ம திருச்சபை மக்கள் உங்களுக்கு உதவாத பொருள்லாம் கொண்டு வந்து இந்த பீரோவில் வச்சுருங்க, தேவையுள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அந்த கொரோனா டைமில் ரொம்ப உதவியாக இருந்தது. சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்குது. நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சாங்க. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கி பெரிய பெரிய எம்என்சி, பெரிய பெரிய கம்பெனிலாம் எடுத்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அங்கே ப்ளூ பிரிண்ட், இந்த நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் போடுறது யாருன்னு பார்த்தா வாலிபர்கள் தான். நீங்கள் பார்க்குறீங்களே, நிறைய ஏர்டெல் பிளான்லாம் இருக்கும். செகண்ட் பிளான், அந்த பிளான், இந்த பிளான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த பிளானில் யார் போட்டு தராங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே வாலிப பசங்க தான். அதே மாதிரி நம்ம திருச்சபை ஊழியத்தை வளப்படுத்துறதும் நாம் நிறைய புது ஐடியாஸோடு என்ன பண்ணோம், நம்ம வரணும். அதுதான் முக்கியமான காரியம். நிறைய யோசிங்க, நிறைய எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் சஜஷன் கொடுங்க. நம்ம போடுற ஓட்டத்திலே ஓடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய காரியங்கள் மாறி வருது. மாறி வருகிற உலகத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம நிறைய ஊழியங்களை மாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் அரைச்சமாகவே அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிய அவசியம் இல்லை. நாம் நிச்சயமாக நம்ம தரிசனத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து ஆண்டவருக்காக புது ஆலோசனைகளோடு வாங்க, புது தரிசனத்தோடு வாங்க. நிச்சயமாக நம்ம சபை இந்த தற்காலத்துக்கு ஏற்றபடி அது வளம் பெறும். இப்படி இந்த 3 வாலிபர் கூட்டம் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன், சரிங்களா? முதலாவது, நம்ம தானியேலும் அவருடைய நண்பரையும் போல கடைபடாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இயேசுடைய சீடர்கள் எப்படி அற்புதம் அடையாளத்தை பார்க்காமல் அவரை நம்பினார்களோ, அதுபோல் நாம் ஆண்டவரை இந்த அன்னை தெரசா மாதிரி இளம் வயதிலே கண்டு கொண்டது போல் நாம் ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது டெக்ஸ்ட்டுக்கு அதான் பேர் வச்சுருக்கேன். நாம் கனி உள்ளவர்களாக வாலிபர்கள் இறங்கி களத்தில் ஊழியம் செய்யணும். நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நம்முடைய திருச்சபையிலும் சமூகத்திலும் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமென்.